இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கவிஞர் யாருன்னா மகாகவி பாரதியார். ஒரு கவிஞரோட சிறந்த படைப்பையும் அவரோட வெற்றியையும் அவர் கொடுத்த படைப்புகளையும் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவர் கடந்து வந்த வழிகளையும் அவர் அடைந்த வேதனைகளையும் பற்றி, அவர் இழந்ததை பற்றி நாம் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாரதியாரோட கவிதையை நான் ஒன்று சொல்ல போகிறேன், கேட்டுக்கோங்க. ஆண்டோர் பத்தினில் ஆடியும் ஓடியும், ஆறு குலத்தின் நீச்சினும் பேச்சினும், ஈண்டு வன்மரத்து ஏறி இறங்கியும், என்னோடு ஒத்த சிறியர் இருப்பரால், வேண்டு தந்தை விதிப்பினு கஞ்சியான், வீதியாட்டங்கள் ஏதினும் கூடிலேன், தூண்டு நூற்கணத்தோடு தனியனாய், தோழமை பிரிதின்றி வருந்தினேன் அப்படின்னு எழுதியிருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா முதல் வரியை எடுத்துக்கோங்க. ஆண்டோர் பத்தினில் ஆடியும் ஓடியும், எனக்கு 10 வயசு இருக்கும்போது என்னால் ஆடியும் விளையாட முடியல, ஓடியும் விளையாட முடியல என் நண்பர்களோட அப்படின்னு சொல்கிறார். ஆறு குலத்தின் நீச்சினும் பேச்சினும், என்னால் 6 குட்டைகளில் நீச்சல் அடித்து விளையாட முடியவில்லை, என் நண்பர்களோட பேச முடியவில்லை அப்படிங்கிற. ஈண்டு பன்மரத்து ஏறி இறங்கியும், பல மரங்களில் என்னால் என் நண்பர்களோடு சேர்ந்து ஏறி இறங்கி விளையாட முடியல அப்படின்னு சொல்கிறார். என் வேண்டு தந்தை விதிப்பினு கஞ்சியான், என்னோட தந்தையோட வேண்டுதலுக்கு இணங்க நான் வீதியாட்டங்கள் எதிலும் விளையாடவில்லை அப்படிங்கிற. தூண்டு நூற்கணத்தோடு தனியனாய், புத்தகங்களை மட்டுமே அவரோட நண்பனாக ஏற்று அவர் கொடுத்த படைப்புகளை தான் நம் அனைவரும் படித்து கொண்டிருக்கிறோம். பாரதியார் கவிதைகள் என்ன, தோழமை பிரிதின்றி வருந்தினேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு.